சோயா சங்க்ஸ் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சோயா சங்க்ஸ் சாப்பிட்டா கைனோகோமாஸ்டிசியா வருமா வராதா? கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீனா இல்லையா? எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க நான் வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் எஜுகேட்டர். இன்னைக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, சோயா சங்க்ஸ் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது, சோயா சங்க்ஸ் சாப்பிட்றதுனால கைனோகோமாஸ்டிசியா வரும்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது கிடையாதுங்க. வாங்க விளக்குறேன். சோயா சங்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் இருக்குங்க. இது சயின்டிபிக்கலி ப்ரூஃப்டு கண்டென்ட்டுங்க. அந்த சோயா சங்க்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ற கண்டென்ட் இது வந்து ஒரு ஃபீமேல் பாடிக்கு தேவையான ஹார்மோனுக்கு ஈக்குவலான ஒன்றுங்க. இதோட ஒர்க் என்னன்னா, பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் டெபாசிஷன் பண்ணும். எஸ்பெஷலி பிரெஸ்ட்டில் வந்து டெபாசிஷன் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி மெயின் ஹார்மோனுங்க. ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜன வேலை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிரெஸ்ட்டை வந்து என்லார்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதனால பிரச்சனை என்னன்னா, நம்ம டெய்லி லிமிட்டை கிராஸ் பண்ணியும் டெய்லியும் கன்சப்ஷன் பண்ணும்போது தாங்க இந்த பிரச்சனை வருது. வீக்லி 350 grams ஆஃப் சோயா சங்க்ஸ் எடுத்தனாலே போதுமானதாங்க. அதுவே அதிகபட்சமான ஒன்று. ஏன் இதை சொல்கிறேன்னா, அதுக்குள்ள 200 milligram ஆஃப் அந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் கண்டென்ட் இருக்குங்க. இது அதிகமாக போச்சுன்னா தான் அந்த கைனோகோமாஸ்டிசியான்ற ஒரு ப்ராப்ளம் வருது. சோயா சங்க்ஸ் சாப்பிட்றதுனால கைனோகோமாஸ்டிசியா வராதுங்க. எப்போனா நம்ம டெய்லி கன்சப்ஷன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு வீக்குக்கு 350 grams ஆஃப் சோயா சங்க்ஸ் மட்டும் அதுக்கு மேலே போகாமல் இருந்தீங்கன்னா கைனோகோமாஸ்டிசியா வராது. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.